தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு மக்கள் தீர்ப்பளிக்கிறார். என்னடா வழக்கமா 9 மணிக்கு தானே எந்திரிப்ப, இன்னைக்கு 7 மணிக்கு எழும்பி குளிச்சு ரெடியா இருக்க? ஒரு முக்கியமான வேலை. துறைக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? எங்க போறீங்க? போறப்ப எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் நல்லபடியா நடக்குமாப்பா? அப்ப சார் நல்ல காரியத்துக்கு தான் போறீங்க. ஆமா. அந்த நல்ல காரியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஏன்பா இங்கே நிறுத்திட்ட? நான் சொன்னோட இது இல்லையே. ஒரு சின்ன வேலை மேடம், இப்போ வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, ஆனாலும் இப்படி நடுவழியில் விட்டுட்டு போறியப்பா. ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், இப்போ வந்துடுறேன். 10 நிமிஷம். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? இல்லைப்பா, சொன்னதோட சீக்கிரமாக தான் வந்துட்டேன். ஆமாம், இங்கே தான் உன் பிள்ளை படிக்குதா? சேச்சே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மேடம். அப்புறம் எதுக்குப்பா கஷ்டமாக நடு ரோட்டில் விட்டுட்டு இப்படி போனேன்? தாத்தா ரெடியா? தாத்தா எங்கக்கா கூட்டிட்டு போறீங்க? எங்க போற நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு கிளம்பு. அவங்க எல்லாரும் உள்ள போறாங்க, ஏன் என்ன மட்டும் உள்ள விட மாட்டீங்க? இங்க என்ன படமா காட்டுறாங்க? போடா. தம்பி, என்ன தம்பி உனக்கு உள்ள போணுமா? ஆமா அண்ணா. உனக்கு என்ன வயசுப்பா? 12. இது என்ன, எதுக்கு இங்க வந்திருக்கோம், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதண்ணா. அந்த கதவு மேல கொஞ்சம் பாரு. ஓட்டு போட போறேன். ஓட்டு போட போனேன் மேடம். ஓட்டு போட கூட்டிட்டு போறேன். 18 வயசுல தான் நீ இதுக்குள்ள போக முடியும். ஏன்? 18 வயசுங்கிறது ஒரு நாட்டோட தலையெழுத்தையை தீர்மானிக்கிற வயசு. அந்த வயசுல தான் நீ உன்னைய யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் ஓட்டு போட நீ இதுக்குள்ள போக முடியும். இப்ப நீ வீட்டுக்கு போச்சிரியா? 6 வருஷம் கழிச்சு எனக்கும் ஓட்டு போடுற வாய்ப்பு கிடைக்கும். இதை வாய்ப்புன்னு சொல்றதை விட உரிமைன்னு சொன்னாதான் சரியா இருக்கும். இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்குவேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தேச துரோகம். ஓட்டு என்னோட உரிமை. ஓட்டுனா என்னக்கா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நாட்டுல மத்தியில ஒண்ணு, மாநிலத்துல ஒண்ணு, உள்ளாட்சிக்கு ஒண்ணு 3 தடவை தேர்தல் வச்சுதான் நம்மள ஆட்சி செய்ய போற தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஏன்னா அந்த ஓட்டு தான் நம்ம தலையெழுத்தையும் நம்மள ஆட்சி செய்ய போற அரசியல்வாதிகளோட தலையெழுத்தையும் தீர்மானிக்க போகுது. நீங்க போட்டீங்களாக்கா? ஓட்டு போட தான்ப்பா வந்திருக்கேன். அப்படியா மேடம்? ஆமாப்பா, என்னதான் வெளியூரில் வேலை பார்த்தாலும் வசதியாக செட்டில் ஆளாலும் வளர்ந்தாலும் இது நம்ம ஊர் இல்லையா? அதனால தான் எல்லா தேர்தலுக்கும் சரியாக கரெக்டாக வந்துருப்பா ஓட்டு போடுறதுக்காக. நீங்கள் கிரேட் மேடம். என்னப்பா சொல்கிறேன், வரும்போது பார்த்தேன் நம்ம விலங்குகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே கொல்ல போகுது. படித்தவங்களுக்கு வேலை இல்லை, கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கூட MBA படிச்சிருக்கேன் மேடம். இப்போ பாருங்க, கார் ஓட்டிட்டு இருக்கேன். இது மாறணும் தம்பி, இது நம்மளால தான் முடியும். நமக்கான தலைமையை, நல்ல தலைமையை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நம்ம ஆளையும் சின்னத்தையும் தெரியுமில்ல, கரெக்டாக போட்டுரு.
எதுக்கு? ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? உங்க இல்லடா, நம்ம ஆளு காசை வாரி இறைச்சிருக்கிறோம். இந்த தடவை நாங்க தான் ஜெயிப்போம். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் அந்த காலம், உங்க காலம். இப்போ ஜெயிக்கிறவங்களை தீர்மானிக்கிற மெஜாரிட்டி இளைஞர்களோட காலம். இப்படி வீராப்பு பேசி பேசி தோக்குறவனுக்கே ஓட்டை போட்டு உன் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாது. அப்போ நம்ம வேலை ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது கிடையாது, நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும். நல்லவனுக்கு ஓட்டு போட்டாதான் நல்லவன் ஜெயிப்பான். நல்ல தத்துவம், நல்ல கொள்கை ஜெயிச்சதுனாதான் நல்ல தலைவன் கிடைப்பான். அப்புறம் என் ஓட்டை நோட்டுக்கு நோட்டாவுக்கும் போட்டு வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். நீங்களும் போட்டு வேஸ்ட் பண்ணிடாதுங்க. ஓட்டு என்னோட உரிமை, அது ஜனநாயக கடமை.